ஆண்டவருக்கு மகிமுண்டாவதாக. இந்த நாளிலே கூட நீதிமொழிகள் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் 15வது அதிகாரத்தில் 1வது வசனம், மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எந்த ஒரு சூழ்நிலையிலும் அமைதியாக சமாதானமாக ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் கூற வேண்டும். ஏனென்றால் நீங்கள் கோபமாக சொல்லுகிற ஒவ்வொரு பதிலும் மற்றவர்களை கோபத்துக்குள்ளாக்கும், வேதனைப்படுத்தும் என்று இந்த நீதிமொழிகள் புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. நினைச்சு பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது உங்களை கொண்டு தேவன் பெரிய பெரிய திட்டங்களை செய்வதற்காக ஆண்டவர் பிளான் பண்ணியிருக்கிறார். ஆனால் உங்களுடைய கோபம் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற அந்த திட்டங்கள் நிறைவேற முடியாமல் தடுத்து விடுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கோபம் என்பது ஒரு மாம்சத்தின் கிரியை. ஆகவே வேதம் சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று. ஏன் நம்ம கோபம் கொள்ளணும்? யார் உங்களிடத்துல கேள்வியை கேட்டாலும் சாந்தமாக பதில் சொல்லுங்கள், அமைதியான பதில் சொல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் கோபத்தோடு சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் வாழ்க்கையில் ஏராளமான துன்பத்தை கொடுக்கும். ஆகவே இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள், ஆண்டவரே, எப்படிப்பட்ட காரியங்களை நான் சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும் அமைதியாக பதில் சொல்லுவேன், சாந்தமாக பதில் சொல்லுவேன். எல்லாரிடமும், ஒருவேளை குடும்பத்தில், வேலை ஸ்தலங்களில், சபையில், எப்பொழுதுமே உங்களுடைய சாந்த குணம் எல்லாருக்கும் தெரிய வருவதாக. ஆகவே இந்த நீதிமொழிகள் 15:1 சொன்னது போல, நான் எல்லார்கிட்டையும் சாந்தமாக பதில் சொல்லுவேன். கர்த்தர் என்னை கொண்டு செய்ய வேண்டிய எல்லா திட்டங்களையும் செய்து முடிக்க நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.